ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு vlog வீடியோ தான் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் லென்த்தியாக என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அப்பா ஆற்று மீன் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதை தான் அம்மா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. ஸோ அம்மா இப்போ சூப்பராக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டாங்க. இப்போ அலசி எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் எல்லா மீனையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆற்று மீன் அப்படின்றதுனால அதில் கொஞ்சம் சேத்து ஸ்மெல் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜாஸ்தியாக கொஞ்சம் மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் போயிடும். ஸோ அந்த மாதிரி அம்மா வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு பாப்பாவை தூளியில் தூங்க வச்சுட்டேன். ஸோ அவளுமே நல்லா நான் தூங்க வச்சோடனே தூங்கிட்டா. இதுக்கப்புறம் நான் போயிட்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். கொஞ்சம் அடுப்புலாம் கொஞ்சம் எண்ணெய் பீஸுக்காக இருந்தது. அம்மா அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். எப்பயுமே அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்காக இதுக்காக சோப் ஆயிலோ இல்லை டிஷ் லிக்விடோ எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம நார்மலாக துணி துவைக்கிற சோப் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு ஸ்டீல் க்ரப் வச்சு நல்லா தீத்திட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். இதுவே நீங்கள் கிளாஸ் இருக்க மாதிரியான ஸ்டவ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக ஒரு ஸ்க்ரப் கிடைக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்தாலே போதும். ஃபஸ்ட்டு ஈர துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெட் கிளாத் வச்சு தொடச்சோம் அப்படின்னா அடுப்பு நல்லா பளபளன்னு ஆகிடும். அடுப்பை நான் நல்லாவே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த கேப்பில் போயிட்டு தம்பியை நான் பால் வடிக்க ரெடி பண்ணிட்டேன். இப்போ அவனுக்கு ஒரு 3 வயசு ஆக போகுது. ஆனால் அவனை இன்னும் ஸ்கூல் சேர்க்கல. அவன் பால்வடி தான் போயிட்டுருக்கான். ஸோ என்னுடைய ஒர்க்கை பார்த்துட்டு அவனையும் கிளப்பி விட்டாச்சு பால்வடிக்கு. இப்போ தம்பி பால்வடிக்கும் போயிட்டான். அம்மா இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, வறுக்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய பீஸும் குழம்புக்காக கொஞ்சம் குட்டி குட்டி பீஸும் பொறுக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குழம்புக்காக அம்மா எடுத்து வச்சுருக்காங்க. குட்டி குட்டியாக இருக்க மீன் எல்லாமே குழம்புக்காக தனியாக எடுத்து வச்சாச்சு. வறுக்கிறதுக்காக கொஞ்சம் மசாலா எதுவுமே வீட்டில் இல்லை. ஃபிஷ் ஃப்ரை மசாலா, அப்புறம் கரம் மசாலா, ஈவினிங் டீ காஃபி அந்த மாதிரி போடுறதுக்கு டீ தூளும் இல்லை, காஃபி தூளும் இல்லை, சர்க்கரையும் பூண்டும் எதுவுமே இல்லை. ஸோ பக்கத்தில் இங்கே ஒரு கடையில் போயிட்டு அண்ணன் வாங்கிட்டு கொடுத்தாங்க. ஸோ அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு இப்போ மீனுக்கு மசாலா போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு இது ஃபிஷ் ஃப்ரை மசாலா இதில் ஒரு 1/2 பாக்கெட் சேர்த்துக்கிறோம். இது நம்ம போட்டோம் அப்படின்னாலே தனி மிளகாய் தூள் போடணுன்ற அவசியம் இல்லை. இது கூடவே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு இது கூட ஒரு பெரிய சைஸ் லெமனில் பாதி லெமனை விதை எடுத்துகிட்டு பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஃபஸ்ட் நம்ம கையாக வச்சு நல்லா கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான மீன் மசாலா ரெடி. இது எல்லா மீனுக்குமே இப்படியே போடலாம். பைண்டிங்க்கு நம்மக்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு ஸ்பூன் மைதா போட்டுக்கலாம். வீட்டில் இப்போ எதுவுமே இல்லைன்றதுனால நாங்கள் எதுவுமே போடலை. இதுக்கப்புறம் ஒரு மீன்லேயும் நல்லா தடவி கோட் பண்ணி ஒரு 30 to 45 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா நல்லா ஊறி போய் நல்லா மசாலா இறங்கியிருக்கும். நல்ல உப்பு உரைப்பெல்லாம் நல்லா இருக்கும். மீன் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இதை ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 30 to 45 மினிட்ஸ் இதை அப்படியே வச்சிடலாம். இதுக்கு நடுவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழம்பு தாளிச்சிடலாம். அம்மா குட்டி குட்டி மீன் எடுத்தாங்க இல்லையா, ஸோ அதை வச்சு குழம்பு பண்ணுறதுக்கு நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துட்டு அதை இந்த மாதிரி கையாலேயே நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம ஒரு சாப்பர்லேயோ இல்லை மிக்சிலேயோ கூட பண்ணலாம். ஆனால் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வராது. நம்ம கையாலேயே பண்ணக்குள்ள குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அந்த திக்னஸும் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தக்காளியோடைய தோல் இருக்குது பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய அந்த சாரெல்லாம் எடுத்துகிட்டு அந்த வெறுமனே அந்த தோல் இருக்கும் இல்லையா, ஸோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா தக்காளியுமே நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு எப்பயும் போல் நிறைய பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4 வெங்காயம், நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுறது ரொம்ப முக்கியம். மீன் குழம்பு வெய்ய டைமில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துலேயுமே நல்லெண்ணெய் சேர்க்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ மீன் குழம்பு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அம்மா. ஸோ மீன் குழம்பு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சைடு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகிடுச்சு. நல்ல ஒரு தோசை தவாவை வச்சு ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றி தான் பண்ண போகிறேன். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக ஊற்றி கூட பண்ணலாம். ஆனால் ஜாஸ்தி ஊற்றி பண்ணக்கலாம் அந்த மொறுமொறுப்பு தன்மையோட ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி எல்லா மீனுமே நல்லா ஒரு டைம் அந்த மசாலாவில் கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தவாவில் எடுத்து வச்சு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணலாம்.
இப்போ வந்து இது கூடவே கொஞ்சம் மேலே போல் அப்படியே கருவேப்பிலை இலையை தூவி வறுத்தோம் அப்படின்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணாலுமே சரி இந்த ஒரே ஒரு ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ண மாட்டேன் அப்படின்னா அந்த கருவேப்பிலை ஸ்டெப்பு தான். ஸோ நம்ம கார்டனில் இருக்க கருவேப்பிலையை வச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டிருக்கேன். மனம் நல்லா கமன்னு வீசும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கலாம். அடிக்கடி திறந்து திருப்பி மட்டும் விட்டுக்கலாம். சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து நமக்கு கிடச்சிடும். நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா மசாலா மீன் ரெண்டுமே பிரிஞ்சு வராமல் நல்லா சேர்ந்து நல்லா கிறிஸ்பியான ஒரு ஃபிஷ் ஃப்ரை வந்து கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குழம்புமே கொதிச்சிட்ருக்கு. இன்றைக்கி வந்து மாங்காய் போட்டு தான் குழம்பு வைக்கிறோம். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக மாங்காய் போட்டு நல்லா டேஸ்ட்டாக நல்லா புளிப்பாக இருக்கும். மாங்காய்லாம் போட்டு வச்சோம் அப்படின்னா மீன் குழம்ப வச்ச அன்னைக்கு சாப்பிட்றத விட அது மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்றது தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களில் எத்தனை பேர் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க? யாருக்கெல்லாம் சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு பிடிக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்தது மாங்காய் போட்ட உடனே வந்து மீனும் போட்டாச்சு. ஏன்னா மாங்காய் மீன் ஒரே ஸ்டேஜ்லேயே வெந்து வந்துடும். ஸோ அதுக்காக தான் நல்லா போட்டுட்டு ரொம்பலாம் கிளற வேண்டாம். சும்மா ஒரு கிளறிட்டு அப்படி இல்லைன்னா வானலை குலுக்கி கூட விட்டுக்கலாம். ஸோ இதை வந்து மூடி போட்டு மூடி நல்லா கொதி வர வரைக்கும் இதை வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா மீன் எல்லாம் வெந்து வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு நான் ஒரு பாத்திரத்தில் மீன் மாங்காய் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்து அப்படியே ஊற்றக்குள்ளே என்ன ஆகிடும்னா அது எல்லாமே கரைஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தனியாக வச்சுட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. நம்ம வீடு பார்த்திங்கன்னா எவ்வளோ குப்பையாக இருக்குதுன்னு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ குப்பை பாருங்கள். இந்த சாய்க்குட்டி எல்லாத்தையும் எடுத்து இறச்சி போட்டு வச்சுட்டான். மணி வந்து 1:30 ஆகிடுச்சு. பால்வாடியிலேருந்து ஐயா வந்துட்டார். இவ்வளோ பாத்திரம் வந்து கழுவாமலே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து வீட்டை கூட்டிட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை தான் கூட்டிகிட்டு இருந்தேன். வீடு கூட்டக்குள்ளே கூட சாய்க்குட்டி அடங்கவே இல்லை. எல்லாத்தையும் எடுத்து இறச்சிக்கிட்டு நான் கூட்டுறதையே வாரி என் மேலே போட்டுக்கிட்டு இந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அவனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன். அம்மா வந்து பாத்திரம் துலக்கி போட்டாங்க. நான் வந்து கழுவி கொடுக்குறேன்னு சொன்னேன். வீடியோக்காக அம்மாவே வந்து ஒரு 4 தட்டு வந்து கழுவி கொடுத்துட்டாங்க. ஏன்னா நான் கழுவுறத நானே வீடியோ எடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் வீடியோக்காக அம்மா வந்து ஒரு 4 தட்டு மட்டும் கழுவி கொடுத்தாங்க. மற்றெல்லாம் நான் உங்களுக்கு கழுவி ஹெல்ப் பண்ணேன். கழுவி வச்ச எல்லா பாத்திரத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு அந்த பிளேஸில் கவுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு ரொம்ப பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம ஏதாச்சும் டீ காஃபி போட போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம எது எங்கே இருக்குதுன்னு தேடிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து அந்தந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாத்தையுமே வச்சுட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் நிறைய கோழி இருக்குது. நாட்டுக்கோழி, சண்டைக்கோழின்னு அண்ணன் தான் வளர்த்துட்ருக்காங்க. அந்த கோழி எல்லாத்துக்குமே ஈவினிங் வந்து தீனி கொடுக்கணும். ஸோ ஈவினிங் டைம் வந்தாலே அவங்க எல்லோரும் அலாரம் அடித்த மாதிரி வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கும் தீனி போட்டாச்சு. அவங்க தீனி எடுத்துகிட்ருக்கேன். இந்த கேப்லேயும் நான் வந்து அடுப்பில் பால் வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து டீ போடலான்னு இன்றைக்கி தாங்க வந்து வாஷ் பண்ணி விட்டேன். இங்கே பாருங்களேன், நான் தம்பி என்ன பண்ணுறான்னு போய் பார்த்துட்டு வர்றதுக்குள்ளேயே பால் பொங்கி விழுந்துடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம அது பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கும்போது பொங்கவே பொங்காது. நம்ம ஒரு வேலை அர்ஜென்ட்டாக போகிறோம் அப்படின்னா அப்போ வந்து பொங்கி இந்த மாதிரி நாஸ்தி ஆகிடும். ஸோ அதையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக டீ போட்டு எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசி சிரிச்சுக்கிட்டே டீ குடிச்சிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டில் இந்த டீ குடிக்கிறது, சாப்பிட்றது இது எல்லாருமே வந்து நாங்கள் ஒன்றா உட்காந்து தான் பண்ணுவோம். அப்போ வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். என்ன நடந்ததோ இன்றைக்கி அதை வந்து அன்னைக்கு வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டீ நாங்கள் குடிச்சிட்டோம். பசங்களுக்காக வந்து சத்து மாவு தான் காய்ச்சிட்டு இருந்தேன். சாய்க்குட்டிக்கும் நக்ஷகுட்டிக்கும் டீ கொடுக்க மாட்டோம். ஸோ அவங்களுக்கு வந்து சத்து மாவு காய்ச்சி கொடுத்துட்டு அவங்களுக்கு குடுப்பாட்டியாச்சு. இதுக்கப்புறம் டின்னர் தான். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா டின்னருமே ரொம்ப சிம்பிள் தான். வீட்டில் கொஞ்சம் தோசை மாவு இருந்தாங்காட்டி எல்லாருக்கும் தோசை பண்ணிவிட்டு மதியம் வச்ச மீன் குழம்பே வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ நம்மளுடைய டின்னருமே முடிஞ்சிடுச்சு சிம்பிளாக. டின்னர் எல்லாமே சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை சிங்கில் எடுத்து வச்சுட்டேன். மார்னிங் வாஷ் பண்ணிக்கலான்னு நம்ம வந்து வீடியோ எண்டுக்கு வந்து வந்துட்டோம். ஃபைனலாக ஹஸ்பண்ட் வந்து பாதாம் கீர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இது என்னுடைய ஃபேவரட். எதையுமே குடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.